காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா. கயல், அம்மா மாதிரி தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்டா. கஷ்ட நஷ்டங்கள் பெண்களுக்கு சாதாரணம் கிடையாது, எப்பவும் வரதுதான். ஆனால் அதை நாம் எப்படி பார்க்குறோங்கிற முறையில் பார்த்தோம்னா எல்லாம் சரியாயிடுமா. நீ ஒன்றும் கவலைப்படாத கயல், உன் கூட அம்மா எப்பவும் இருப்ப. கயல் என் தங்கம், என்னம்மா ரொம்ப பயந்துட்டியா? ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். இதுவே ஆம்பளை பையனாக இருந்திருந்தா தைரியமாக இருந்திருப்பான். என்னதான் இருந்தாலும் பொட்டை புள்ள தானே, அதான் கொஞ்சம் பயந்துட்டா போல. அத்தை, ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைன்னு இல்லை, எல்லாம் இந்த வீட்டோட வாரிசு தான். தேனு, புள்ள தூங்கிட்டு இருக்கால, இங்கே எதுவும் பேச வேண்டாம். நீ கொஞ்சம் வெளியே வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும். நான் 10 மாதம் வயிற்றில் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த என் பிள்ளைய இவங்க குடும்ப வாரிசுங்கிறக்காக வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்காங்க. நான் அத்தைகிட்ட இருந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு அத்தைக்கு? ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க? இப்படியெல்லாம் ஒரு நாள் கூட என்கிட்ட பேசுனதே இல்லை. கயல் எப்படி போய் பயந்து கிடக்குறா? இவளுக்கு முதல்ல தைரியம் சொல்லி வளர்க்கணும். முதல்ல அவங்க அம்மா தைரியமாக இருந்தால் தானே அவளுக்கு தைரியம் சொல்லி வளர்க்க முடியும். அவளே ஒரு பயந்தாங்கோலி, பிள்ளைய அப்படி தானே வளர்க்க போறா. அத்தை வாமா தேனு. ஆமாம், நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க? உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் பிள்ளைய கூட உன்னால் பார்த்துக்க முடியாதா? இதான் நீ பிள்ளை வளர்க்குற லட்சணமா? என்ன தேனு, வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்லு. எனக்கு எப்படி தெரியும் நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பிரித்து பார்க்காதீங்கன்னு விட்டு வாயிலேயே பேசுகிற. ஆ, ஒரு குழந்தைய பத்திரமா உன்னால் பார்த்துக்க முடியல, அப்படி தானே? அத்தை, ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு, அதையே திரும்ப நடக்கும்னு சொல்லி எதுக்கு இப்படி பேசுறீங்க? இப்போ எதுக்கு இப்படி சண்டை வளர்க்குறீங்க? அவளுக்கு அடிபட்டதும் என் மனசு என்ன கஷ்டப்பட்டிருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அத்தை? நீங்கள் வந்ததை வெடுக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் எப்படி பேச முடியும்? தேனே, இதுக்கு தான் சொன்னேன். உங்கள் அம்மா வீட்டில் வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே போய் இருந்துக்கிட்டு பிள்ளைய நீ வச்சிருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குமா? சொல்ல பார்க்கலாம். போனால் அவங்களும் பேத்திக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அவங்க இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் நாளைக்கு சோறு. அப்படி இருக்கிற நிலைமையில நீ அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். எதுக்கு தேவையில்லாம நீ போன வேகத்தில் வந்து பழகிடு, அதான் எல்லாத்துக்கும் நல்லது. குழந்தைய மட்டும் அவங்க நல்லபடியாக பார்த்துருந்தா குழந்தைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்போ பச்சை குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறியா தேனு? நீ உன் சந்தோஷம் உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துருக்கணும், அதான் உன் ஆசை, அப்படிதானே? அத்தை, இந்த காலத்து பிள்ளைங்க எங்க சொன்னா கேக்குது, எல்லாம் அதை இஷ்டத்துக்கு ஆட வேண்டியது. வள்ளி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா, லேட் ஆயிட்டே இருக்குல்ல. இதோ வரேங்க, ஒரே நிமிஷம். கிளம்பி தானே வரணும். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் கிரிஷ். என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்து கிளம்பிட்ட? ஆஃபீஸ்க்குப்பா, முக்கியமான மீட்டிங் இருக்கு, போய் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணும்ல. உனக்கு வேலைக்கு போகணும்னு என்ன இருக்கு? நம்ம பிஸ்னஸையே பார்த்துக்க வேண்டியதானே? அப்பா ப்ளீஸ், சித்தி இப்போதான் அந்த டாப்பிக்கை விட்டுருக்காங்க, மறுபடி நீங்கள் பிடிச்சிக்காதீங்களேன், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கப்பா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்மா. கிரிஷ், இங்க வா, வந்து உட்காரு. அதான் அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் டீ கொண்டு வாங்க. சரிங்க. அம்மா ராதா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீ எங்கேயே இரு. ஆமா, தேவா என்ன பண்றா? தேவா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா மாமா, அவன் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகும். இந்த பொண்ணு என்ன சின்ன பொண்ணாட்டவே இருக்கா. சரிங்க, நம்ம கிளம்பலாமா? என்ன நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் கிளம்பிட்டாங்க. போகையில் எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது, எப்படி எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது? அம்மா ராதா. சொல்லுங்க மாமா. நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரோம்மா.
அங்க போய் மாப்பிள்ளை எப்படி, அவங்க வீடு எப்படி எல்லாம் பார்க்கணும்ல. எல்லாம் உங்க சித்தியே பார்த்துட்டா. இருந்தாலும் ஒரு அப்பாவா நான் பார்க்க வேண்டியது என்னோட கடமை இல்ல. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அது மட்டும் இல்லம்மா, என் மருமக எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. அந்த பையன் சரியா இருக்கானான்னு பார்க்கணும். சரியா இருந்தா கல்யாணத்தை முடிவு பண்ணிட வேண்டியதான். மாமா எல்லாம் அவசர அவசரமாக பண்ணாட்டி என்ன, நம்ம பொறுமையாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாமே. என்னம்மா, எல்லாம் சரின்னு தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுச்சு. தேவா கூட சரின்னு சொன்னதா வள்ளி சொன்னாலே. இப்ப என்னம்மா நீ இப்படி சொல்ற? கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை நடக்குமோன்னு பயப்படுறியா? அது மாமா. அதா ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படிதான் பேசுவீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், உள்ள போங்க. இல்லை கிரிஷ், நான் மாமாட்ட. நீங்க பேசின வரைக்கும் போதும், முதல்ல உள்ள போங்கன்னு சொன்னேன். என்ன மருமகளே, எப்படி என் பையன் வாயாலேயே உன்னை பேசாம உள்ள போன்னு சொல்ல வச்சிட்டேன் பாத்தியா? அட, இவன் என்ன இங்க பண்றான்? இவனுக்கும் குமாருக்கு என்ன சம்பந்தம்? இங்க என்னதான் நடக்குது? அட கார்த்திக் சார், மேடம், வாங்க வாங்க. வரேன்பா. கார்த்திக், நீ நீ என்னப்பா இங்க? அது அது வந்து அங்கிள். சார், கார்த்திக் சார் ஒரு வேலையா வந்தாரு. அவரு என்னோட ஃப்ரெண்டு, அதான் என்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காரு. ஓ, நீ சொல்றதும் சரிதான்ப்பா. இப்ப எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம்ல. இனிமேல் அடிக்கடி நாங்க வந்து போக தான் செய்வோம் இல்ல கார்த்திக்? ஆமா அங்கிள். ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்திக். சார் உட்காருங்க. மேடம் உட்காருங்க. பரவாயில்லப்பா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நேத்தான் ஊர்ல இருந்து வந்தனா. எல்லா விஷயத்தையும் வள்ளி சொன்னான். குமார், உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வள்ளி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிதான் ஆகணும்ப்பா. நீ தப்பா எடுத்துக்குவியா, எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்க வீட்டோட மாப்பிள்ளையே வந்திருக்கணும். உனக்கு சம்மதம் தானே? என்ன சொல்றீங்க? வீட்டோட மாப்பிள்ளையாவா? ஆமாப்பா, இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலை. நீ என்னதான் இருந்தாலும் நம்ம கம்பெனியில் தானே வேலை செய்கிற. நீ நம்ம வீட்லேயே இருந்துட்டேன்னா உனக்கு இன்னும் வசதியாக போயிடும். அப்படியே கொஞ்ச நாள் போக போக நீயும் பிஸ்னஸை பார்த்துக்கலாம்ல. அதுக்காக தான், உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறோம். என்னை மன்னிச்சிடுங்க சார். கஷ்டமோ நஷ்டமோ என் காசுல, என் சம்பளத்தில் என்ன அனுசரித்து வாழ்கிற பொண்ணை தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் காசுக்காக உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வந்து இருந்தனாலும் இந்த வீட்டில் எனக்கு தொட்டதும் 90க்கும் உறுத்தலாகவே இருக்கும். என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா தேவா மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக என்னோட சுயமரியாதையை விட்டுட்டு வரணும்னா என்னை மன்னிச்சிடுங்க மேடம், என்னால் முடியாது. குமார், நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்படிதான் பேசுறதா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாம? இல்லை இல்லை மேடம், நான் போதும், எல்லாம் என்னோட தப்பு தான். உன்னை ஏது என்னன்னு உன் குணத்தை பார்த்தனே ஒழிய உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. வள்ளி போதும், குமார ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்னங்க நீங்க? அவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம தூக்கி எறிஞ்சு பேசுறான். அவனை போய் நம்ம வீட்டு மாப்பிள்ளைய அவ இவன் பேசாத, நல்லா இருக்காது. நான் சொல்றேன்ல. என்னங்க சொல்றீங்க? நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? ஆமா, உண்மையாதான் வள்ளி சொல்றேன். இவ்வளோ சுயமரியாதையோட இருக்க பையன் நம்ம பொண்ணை எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்த மாட்டான். அவளுக்குன்னு சுயமரியாதை இருக்குன்னு மரியாதை கொடுப்பான். என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும். குமார்,
இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் எங்க கூட கிளம்பி வரியா? சார் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க அதெல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுக்கலப்பா. கொஞ்சம் கிளம்பி வா. சரிங்க சார்.